பைக்கில் போகும்போது ஒரு இளநீர் கடைக்காரர் வந்து பார்த்தேன். எல்லாரும் வந்து அடையாரில், திருவான்மியூரில், பெசன் நகர்லாம் 60 ரூபா 70 ரூபாய்க்கு இளநீர் வைக்கும்போது அவர் 30 ரூபா 35 ரூபாய்க்கு விற்றுருந்தார். சாதா இளநீ 30 ரூபா, செவ்வெளநீ 35 ரூபான்னு போட்டுருந்தது. ஒரு 3 நாள் நான் நினச்சேன் ஓல்டு ஸ்டாக் தள்ளி விடுறாரு, அப்படியே அதனால் அது மாதிரி தான் விற்கிறாருன்னு நினச்சேன். ஒரு 3ஆவது நாள் கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் போயிட்டு அந்த இளநீர் கடைக்காரர்கிட்ட நின்று பார்த்தா இளநீர் புதுசாக தான் இருந்தது. நான் கேட்டேன், என்ன சார் எல்லா இடத்துலையும் 60 ரூபா வைக்கிறாங்க, நீங்கள் 30 ரூபா 35 ரூபா கேட்குறீங்க? இல்லை, நான் வந்து டெய்லி ஒரு 10 வருஷமாக இளநீர் வைக்கிறேன். இளநீர் குடிங்க உடம்புக்கு நல்லது, இளநீர் குடிங்க உடம்புக்கு நல்லதுன்னா எவனுமே குடிக்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, விலையை கம்மி பார்த்தேன், முன்னாடி 30-40 காய் விற்றேன், இப்போ 100 காய் விற்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அவர் பார்த்தா வசந்தன்கோ ஓனர் மாதிரி இருந்தார். பயங்கர பிஸ்னஸ் மேன், சூப்பர். இவரோட வியாபார தந்திரம் வந்து இவர் இவ்வளோ காய் வைக்க வைக்குது, லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டேன், 25 ரூபாய்க்கு வாங்குற காயை 30 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கு வாங்குற காயை 35 ரூபாய்க்கு விற்கிறேன்னாரு. இது முடிஞ்சு போச்சு இந்த இன்சிடென்ட். ஒரு 1.5 மாதம் கழித்து நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன், படத்தில் நடிக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது வேலைக்கோ, ஆவடி, பெசன் நகர், பெரம்பூர், அண்ணா நகர், திருவான்மியூர்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் கடையில் வந்து 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா 35 ரூபாய்க்கு இளநீர் விற்க ஆரம்பித்தாங்க. போர்டு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டேன், என்ன சார் நிறைய இடத்துல வந்து இளநீர் வந்து 20-25 போட்டிருக்கு, ஏதாவது தெரியுமா, நீங்கள் எதாவது பண்ணீங்களா? இல்லை என்னை வந்து விலையை ஏற்ற சொன்னாங்க, நான் ஏற்றலை, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னாங்க. பட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2-3 நாள் யோசிச்சும் போது எனக்கு ஒன்று புலப்பட்டது. ஆழ்வார்பேட்டில் அவர் சுற்றி இருக்கிற மற்ற கடைகளில் 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா 35 ரூபான்னு விலையை கம்மி பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம எல்லாருமே ஷாருக் கான் வந்து இளநீர் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லணும்னு ஆசைப்படுவோம். இல்லை ஒரு கமல் சார் மாதிரியோ ஒரு ரஜினி சார் மாதிரி யாராவது பெரிய ஆள் வந்து சொல்லணும்னு. அவர் அந்த பெரிய ஆள் கிடையாது. அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், உத்தரவு போடல. ஒரு ஆள் ப்ரீச் பண்ணாமல் ஒரு சின்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு 20-25% வியாபாரிகளை விலையை கம்மி பண்ண வச்சுருந்தது. இது எந்த மீடியாலையும் வரல, டிவிலையும் வரல, நியூஸ் பேப்பர்லையும் வரல. பேசிட்டே இல்லாமல் குட்டியாக நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பண்ணுறதை பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் பண்ணுவாங்கன்றதுக்கு எனக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். இந்த அவார்டில் நான் எது பண்ணாலும் அதுக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னால் முடிஞ்சது பண்ண ஆரம்பித்தேன். போன ஜென்ரேஷனில் சொல்லுவாங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. நான் சொல்லுவேன், இன்றைக்கி இடது கை இல்லை, எல்லா கைக்கும் தெரியணும். அதை பார்த்து தான் இன்னும் ஒரு 10 கை வரும்.